அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசி அல்லது கடகம் லக்னமாக இருக்கீங்கன்னாக்க யாருடன் உறவாடக்கூடாது என்ற தலைப்புல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது ஒரு லைவ் ப்ரெடிக்ஷனா எடுத்துங்க. அதே போல நம்ம ஏன் இந்த தலைப்புல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னாக்க, குறிப்பா ஒரு கெட்ட நேரம் வரும்போதுதான் நம்மளை சுத்தி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் பகைவர்கள், யார் நமக்கு உதவக்கூடியவர்கள் என்ற நிறத்தை நம்மளால் அடையாளம் காண முடியும். அந்த வகையில உங்களுக்கு கடந்த காலமாக ஏறத்தாழ 2 வருஷமா அஷ்டமத்து சனி. இந்த நேரத்துல மேக்சிமம் நீங்க உணர்ந்திருப்பீங்க. உங்களை சுத்தி இருப்பவர்கள் யார் நல்லது செய்யறாங்க, யார் கெட்டது செய்யறாங்க என்பதையெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்துல உணர்ந்திருப்பீங்க. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, பணம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, நீங்க இப்ப இந்த காலகட்டத்துல புரிஞ்சிருப்பீங்க. இப்ப கடகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சந்திரன் ஆவார். சந்திரனாவே வளரும் தேயும் தன்மை கொண்ட ஒரு கிரகம். அதனால பாத்தீங்கன்னாக்க கடகராசியில பிறந்தவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, வெளிப்படைத்தன்மை இருக்கும். எதையும் பட்டுன்னு பேசிடுவாங்க, முகத்தில் அடித்தார் போல சொல்லிடுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா எல்லாரையும் அரவணைச்சும் போவாங்க, கோபப்படுவாங்க, பட்டுன்னு பேசிடுவாங்க, கோபப்படுவாங்க, அரவணைச்சு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லார்கிட்டையும் பழகுவாங்க. ஆனா இவர்களை பொறுத்தவரையிலும் இவருடைய எண்ணங்கள் ஒரு எண்ண அலைகள் அதிகமாக இருக்கும். அதனால சரியா தூக்கம் இல்லாம சில நேரங்களில் டிப்ரெஷன் மைண்டோடையும் இருப்பாங்க. மன அழுத்தம் இருக்கும் இவங்களுக்கு. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அது சரியாயிட்டு ரொம்ப ஹாப்பியாவும் இருப்பாங்க. எண்ணங்கள் மாறி மாறி கொண்டே இருக்கும். அதே போல எந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க, அல்லது யாருகிட்ட பேசுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க மாறிக்குவாங்க. அதே போல இவங்களுக்கு நிறைய டிராவலிங் இருக்கும். ஒர்க் பண்றதுலயோ எதுலயோ பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி அல்லது அலைச்சலோடு ஒர்க் பண்ற மாதிரியே இவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். தாயார் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. தாயின்னா ரொம்ப உயிர் அப்படின்ற மாதிரிதான் இருப்பாங்க. எத்தனை பிள்ளைங்க இருந்தாலையும் அந்த தாய்க்கு இந்த கடகராசியில பிறந்த பிள்ளை ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அந்த வகையில தாய் மேல அதீத பாசம் காட்டுறதுனால இவருக்கு திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் வருது. திருமண வாழ்க்கையில இவருடைய வாழ்க்கை துணைவருக்கு பிடிக்காம போறது, அதனாலேயே கருத்து வேறுபாடுகள், பிரிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் ஏற்படுது. ஒரு பக்கம் அதீத பாசமும் ஆபத்து என்பதை தான் இங்க நான் சொல்ல வரேன். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த கடகத்துல பூசம் நட்சத்திரம், புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும் இருக்கும், ஆயிலி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஏறத்தாழ பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கடந்த 2 ஆண்டு காலமாக வேலை இல்லாம சூழ்நிலை, வேலையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போய் அந்த வேலையும் பிடிக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலை, கூட இருக்கிறவங்களாலே நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க வேலை விஷயமா. அதே போலதான் திருமண வாழ்க்கையும். திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் தகராறு, பிரச்சனை, பிரிந்து டிவோர்ஸ் ஆனவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க. சில பேர் வழக்குகள்ல இருப்பீங்க. இப்போ சில பேர் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி அப்படின்னாக்க, குறிப்பா திருமண பொருத்தம் சரியாக செய்யாம காதல் திருமணம் செஞ்சவங்க அல்லது அவசரமா ஒரு மேரேஜை செய்தவர்கள், இவங்கெல்லாம் இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்துல பாதிச்சிருப்பாங்க. ஈவன் இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சரி, அதே போல புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் சொல்றேன் நானு. ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இடத்துல 2022-23 எல்லாம் ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு ஒரு பண நஷ்டமா இருக்கணும், அல்லது அலைச்சலோடு பணிபுரியக்கூடிய சூழ்நிலாம் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். இந்த பாவகத்தின் 2ஆம் பாவகம் என்பது சிம்மம். சிம்மத்தின் அதிபதி சூரியன். நல்ல பிரைட்டாவும் இருப்பாங்க, கண்கள் அழகாகவும் இருக்கும். இவர்களை பொறுத்தவரையிலும் நல்ல கம்பீரமான தோற்றமும் இருக்கும். பொதுவாகவே மற்றவங்களை எதிர்பாலினரை வசீகரிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கடகம் ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க, நிறைய அலைச்சலோடு இருப்பாங்க. தன்னுடைய தேவைன்னா நிறைய செலவு பண்ணுவாங்க. பிறருக்கு கொஞ்சம் தான தர்மம் இதெல்லாம் செய்யும் போது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல்நல பாதிப்பு அல்லது எதிர்பாராத எக்ஸ்பென்சஸால பாதிக்கப்படுறதெல்லாம் வராது பெருசா. தன்னுடைய தேவைக்கு எப்பயுமே நிறைய செலவு பண்ணிக்குவாங்க. மற்றவங்களுக்குன்னும் போது கொஞ்சம் யோசிப்பாங்க, கொஞ்சம் கால்குலேட்டிவாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான். காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடியவர்களாகவும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அல்லது ஏதோ ஒரு காதல் ஏற்பட்டு அது பிரிந்து அதற்கப்புறம் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்படும். அதாவது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அவசரப்பட்டு ஏதோ ஒரு காதல்ல விழுந்து கல்யாணம் ஆயிட்டு அந்த கல்யாண வாழ்க்கையில பிரிந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கு. சில பேருக்கு கல்யாணமே ஆகாம நீண்ட காலமாக வெயிட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, இந்த திருமணம் ஆகக்கூடிய இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ பாத்தீங்கன்னாக்கா அவசரமாக ஒரு திருமணம் நடக்குது, அரேஞ்ச்டு மேரேஜ்னாலையும் அதை தவிர்க்கிறது நல்லது. அப்போ காதல் என்பது உங்களுக்கு வருதுன்னாக்க நீங்க அந்த நேரத்துல கொஞ்சம் யோசிக்கணும், இது நமக்கு எந்த வகையில செட் ஆகும் அப்படின்ட்டு. இல்லைன்னா பிற்கால வாழ்க்கையில நிறைய மன அழுத்தம் அது சார்ந்து உங்களுக்கு ஏற்படும். மேலும் பாத்தீங்கன்னாக்க திருமணம் கூட பாத்தீங்கன்னாக்க நிதானமா
நிறுத்தி பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொள்வது நல்லது. அடுத்தது முக்கியமா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க இவர்களுக்கு சக பணியாளர்களால கொஞ்சம் பிரச்சனைகள் எப்பயுமே இருக்கும். இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் என்பது மகரம், 8ஆம் பாவகம் கும்பம். இந்த 2 வீட்டின் அதிபதியும் சனிதான். அப்போ ஆப்போசிட், சந்திரனுக்கு ஆப்போசிட் சனி. அப்போ இவங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடியவர்கள், அதாவது குறிப்பா சக பணியாளர்களால அதுவும் பாதிப்புகள் கொஞ்சம் உண்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. அதுவும் குறிப்பா யாரெல்லாம் இவங்க முன்னாடி வந்து ரொம்ப புகழ்ந்து இவங்க கிட்ட பேசுறாங்களோ, ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களோ அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க கிட்ட உறவாடாம இருக்கிறது நல்லது. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னாக்க தாயார் மேல ரொம்ப பாசம் இருக்கும். ஆனா தந்தையுடன் வந்து ஒரு கருத்து வேறுபாடோடையே இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும் கடகம் ராசியில பிறந்தவங்களுக்கு. அப்போ தாய் வழி உறவுகள் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு உண்டு. அதே போல இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் அந்நியர்களால ஆதாயம் உண்டு. ரொம்ப பழகாதவங்களால பெனிஃபிட் இருக்கும். ஆனா ரொம்ப க்ளோஸா பழகிறவங்களால வந்து பாத்தீங்கன்னாக்க நெருக்கமான உறவுகளால குறிப்பா பெருசா வந்து நன்மை இருக்காது. இவர்களுக்கு வீடு, வாகனம் இதெல்லாம் இயற்கையாவே அமைஞ்சிரும். அல்லது இவங்க சம்பாரிச்சிருவாங்க. வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில நல்லா சம்பாரிச்சு முன்னுக்கு வந்துருவாங்க. அதே போல அரசு ரீதியான வாய்ப்புகள் கூட இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு பணியில போறதுக்கான சான்சஸும் உண்டு. வேலையை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க 10ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து இவங்க ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா இவங்க சொந்த தொழில் செய்தும் நல்ல முன்னேறக்கூடியவர்களாக இருப்பாங்க. வேலைக்கே போனா கூட அடிஷனலா ஏதாவது ஒரு சொந்த தொழில் அல்லது ஒரு கமிஷன் பேசிஸ்ல ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஏர்ன் பண்ணணுன்ற எண்ணங்கள் இவங்களுக்கு இருக்கும். ஏர்ன் பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல இவங்களுக்கு அரசு பணி, உணவுத்துறை, நீர் சம்பந்தமான துறை, இன்ஜினியரிங், மருத்துவம், விவசாயம் சார்ந்த துறை, அதே போல கட்டிடம் கட்டி விற்கிறது, ரியல் எஸ்டேட்டு, கமிஷன் தொடர்பான வேலைகள் செய்யறது, இதெல்லாமும் இவங்களுக்கு நல்ல ஏற்ற தொழில்கள் தான். இவங்களை பொறுத்தவரையிலும் இவங்களுக்கு வந்து இந்த அலைச்சலோடு பணிபுரியக்கூடிய தொழில் கூட இன்னும் சிறப்பாக இருக்கும். மார்க்கெட்டிங், சேல்ஸ் அதுல இருக்கிறவங்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கிறாங்க. கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடியவர்கள் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பிள்ளைகள் மேல பாசம் அதிகமா வச்சிருப்பாங்க. ஆனாலும் கண்டித்து வளர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு எதை வேணாலும் வாங்கி கொடுப்பாங்க, செய்வாங்க. பட் இவங்க சொல்றதை கேட்கலன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனா பிள்ளைகளுடைய ஆதரவு இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இவங்க எப்படி வந்து தாயாரால் போற்றப்படுகிறார்களோ அதே போல இவங்களும் தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோரால கொஞ்சம் கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி திருமண பொருத்தம் சரியாக பார்த்து திருமணம் செய்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த திருமண பொருத்தத்துல பிரச்சனை இருக்கு, சரியாக பார்க்கல அல்லது அவசர கதியில பொருத்தம் பார்க்காம நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து கல்யாணம் பண்றோம் அப்படின்னாக்க அது பாதிப்பை கொடுத்துருது. அதே போல இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் எந்தெந்த ராசியில திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது அப்படின்னாக்க குறிப்பா மகரம், கும்பம் இந்த ராசிகளை தவிர்க்கிறது நல்லது. ஆனாலும் கடகராசிக்காரங்க நிறைய பேர் மகர ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அல்லது காதலிச்சுட்டு இருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருப்பாங்க. ஏன்னா ஒரு நீர் ராசி வந்து ஒரு நிலம் ராசி ஈர்க்கும். அதாவது குறிப்பா கன்னி ராசி, மகர ராசி, ரிஷப ராசி இவங்களோட ஒரு நட்போ ஒரு காதலோ ஒரு திருமண பந்தமோ இவங்களுக்கு ஏற்படும். அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் இருந்தாலையும் அவங்களால ஆதாயம் உண்டு, இவர்களால ஆதாயம் உண்டு. இதை பத்தி நம்ம ஏற்கனவே கூட ஒரு பதிவுல சொல்லியிருக்கிறேன். இப்போ சமசப்தம ராசிகள்ல கல்யாணம் பண்ணா பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில பார்க்கும்போது மகர ராசி மட்டும் பாத்தீங்கன்னாக்க கல்யாணம் பண்ணவங்க சண்டை போட்டுட்டே இருந்தாலையும் ஒரு சமாதானமாவும் இருப்பாங்க. ஆனாலையும் ஏதோ ஒரு வகையில கான்ட்ரவர்ஷியல் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். இதுல வந்து ஜாதக பொருத்தம் இருந்து குறிப்பா வந்து எந்த கலசர தோஷமோ அல்லது செவ்வாய் தோஷம், ராகு கேது போன்றவையெல்லாம் இல்லாம இருந்துச்சு, சுத்த ஜாதகமாக இருக்காங்கன்னா வெறும் சண்டையோட மட்டும்தான் இருப்பாங்க. சமாதானமாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. சப்போஸ் அவங்க ஜாதகத்துல கலசர தோஷம் பிரச்சனைகள் இருக்குன்னாதான் அவங்க பிரிந்து வேற ஒரு திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுது. இல்லைன்னா ஒரு சச்சரவோட தான் இருக்கும். சப்போஸ் மகர ராசி கல்யாணம் பண்ணிக்கினா கூட எந்த தோஷமும் இல்லை அப்படின்னாக்க சண்டை சச்சரவு வரும். அது எல்லா வீட்லயும் வர்றதுதான். பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு ஈர்ப்பும் இருக்கும். ஆனா கும்பராசி கல்யாணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்க சண்டை சச்சரவு இருக்கும். தோஷமே இல்லைன்னா கூட சண்டை சச்சரவு இருக்கும். சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில காலங்கள்ல ஏற்படும். சப்போஸ் தோஷம் இருக்கு, இருதார தோஷம் இருக்குன்னாக்க பிரிந்து விடுவாங்க கும்பராசி கல்யாணம் பண்ணாக்க. அதே போல இவர்களுக்கு கன்னி, ரிஷபம் பெஸ்ட். அதே போல மீனம், விருச்சிகம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இதெல்லாம் கல்யாணம் பண்ணலாம்.
குறிப்பா பாத்தீங்கன்னாக்க மிதுனம் வந்து இவங்களுக்கு சஷ்டஸ்ரகமா வருது, அதை தவிர்க்கலாம். அதே போல கும்பம் சஷ்டஸ்ரகம் தவிர்க்கலாம். மேலும் மேச ராசியை கூட தவிர்க்கிறது நல்லது, தனுசு ராசியும் தவிர்க்கிறது நல்லதுதான். சிம்ம ராசி வந்து ஒரு நிலையில வந்து ஜாதக பொறுத்தவரை தான் கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா இதுவும் ஒரு சஷ்டஸ்ரகம் தான், அதை கன்சிடர் பண்ணாம இருக்கிறது நல்லது. மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க இவர்கள் திருமணம் செய்யும் போது ஒரு இந்த மாதிரியான ராசிகள்ல மட்டும் கரெக்டா ஜாதக பொருத்தமும் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது பெஸ்ட். சப்போஸ் வந்து கன்னி ராசி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க திருமண பொருத்தத்துல, என்ன பெஸ்ட்ன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா, ஆனா அதுல தோஷம் இருக்குன்னு வச்சுங்களேன், கலஸ்திர தோஷம் 2 ஜாதகத்திலுமே இருக்கு. ஆனா கடகராசி கன்னிராசி கல்யாணம் பண்ணலான்னு ஒரு பொது பலனை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னாக்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அவங்க வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் நிறையவே இருக்கும், பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் என்பதை நான் அங்க தெளிவா குறிப்பிட விரும்புறேன். எந்த ராசியாக இருந்தாலும் நம்மளுடைய சுய ஜாதக பொருத்தத்தை வச்சுதான் அதை கன்சிடர் பண்ணணும். திருமண பொருத்தத்தை பொறுத்தவரையிலும் இந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும். இப்போ அதே போலதான் பாத்தீங்கன்னாக்க எதையும் வெளிப்படையா பேசுறது நல்லது. அதே உங்களுக்கு பாசிட்டிவ், ஆனா அதே நெகட்டிவாவும் இருக்கு. ஒரு விஷயத்த நீங்க ஒரு மேலதிகாரிட்ட கன்வே பண்றீங்கன்னாக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ண அலைகளால வந்து ஓப்பனா பேசிடுறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களை பத்தி தவறான பிம்பத்தை வந்து மேலதிகாரி புரிந்து கொள்கிறார், அல்லது சக பணியாளர்கள் உங்களை பத்தி ஒரு தவறான பிம்பத்தை எடுத்துட்டு போறாங்க. அதனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பிரச்சனைகள், வேலை ஒர்க் ப்ரெஷர் அல்லது இடமாற்றங்கள் இதெல்லாமும் ஏற்படுது. அதனால வந்து நாசுக்கா பேசுறது நல்லது. அதாவது கோபம் டென்ஷன் எல்லாருக்குமே இருக்கும், அதை வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்து வந்து உண்மையான கருத்தாக இருந்தா கூட அதை நாசுக்கா வெளிப்படுத்தலாம், இல்லைன்னா வெளிப்படுத்தாமே இருக்கலாம். தனக்கு மேல இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் நாசுக்கா நடந்துகிறது உங்களுடைய வேலைக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராது. அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக உறவாட வேண்டும். மேலதிகாரிகள் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேலதிகாரி கிட்ட கவனமாக உறவாட வேண்டும். அதே போல சக பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க யாரெல்லாம் உங்களை புகழ்ந்து பேசுறாங்களோ அவங்க கிட்ட கவனமாக விலகி இருக்க வேண்டும். அதே போலதான் உறவுகள், குறிப்பா தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு பிரச்சனை வரும். அதே போல கல்யாணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா மாமனாரோட ஒரு மனக்கசப்புகள் இருக்கும். அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கிட்டாங்கன்னாவே அந்த உறவு ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும். க்ளோஸா போய் பழகுனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகும், அதுதான் ஒண்ணு. அதே போல கடுமையாக உங்களை கண்டிக்கக்கூடியவர்கள் யாருன்னா உங்க மேல அன்பு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான். அவங்கள விட்டு நீங்க விலகியது கூட உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். சோ அந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும். இது வந்து ஒரு பொதுவான கருத்தா தான் சொல்றேன், பொது பலன் தான் இது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.